ஒரு நிலை வரும் என் இளைஞர்களே, அப்போது பெற்றோருக்கு இதை உணர்த்துவார்கள். இனி நீங்கள் எங்களுக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இனி எதையும் செய்ய வேண்டுமெனில் நாங்களே உங்களுக்காக செய்வோம். ஆனால் உண்மையான சோகமான நிலை என்னவென்றால், குழந்தைகள் பெரியவர்களாகியும் பெற்றோரின் மீது சார்ந்தே இருக்கின்றனர். அவர்களின் உதவியை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதங்களையும் அவர்களின் அன்பையும் நம்ப வேண்டும். பெற்றோர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடைசி நாள் வரை கூட கடன் வாங்கி தங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய முயற்சிக்கின்றனர். உங்கள் பெற்றோரின் வயது 40, 50 அல்லது அதற்கு மேல் ஆகிவிட்டாலும், நீங்கள் 20 வயதுக்கும் மேலாக சென்றிருந்தாலும் கூட பெற்றோர் உங்கள் நலனுக்காக இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அன்புடனும் மரியாதையுடனும் அவர்களுடன் இருக்க வேண்டும். எப்படியாயினும் இறைவன் விரும்பாத ஏதேனும் ஒரு நிலை ஏற்படுமானால் உங்களுடன் நிலைத்து நிற்பவர்கள் உங்கள் பெற்றோர்களே. நண்பர்கள் உங்களை துறந்து விடலாம், இதை மறக்காதீர்கள். நண்பர்களிடம் உதவி கேட்டால் அவர்கள் உதவிக்கரம் நீட்டலாம், ஆனால் பின்னர் அதை நினைவுபடுத்தி சொல்வார்கள் அல்லது அதை திரும்பவும் கேட்பார்கள். ஆனால் பெற்றோர் ஒருபோதும் அதை நினைவூட்ட மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் உங்களுக்கு மட்டுமே சிறந்ததை செய்வார்கள்.